எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து ஆவின் அலை சார் பாலமுருகன். ஆவின்ன்றது வந்து என்னுடைய புடைப்பு பெயர். இப்போ எதை பற்றி பேசுகிறேன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியருங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். பார்த்திங்கன்னா பேஷனுக்காக வாய்ஸ் ட்ரைனிங்லாம் எடுத்தேன். ஸோ வாய்ஸ் ட்ரைனிங்காக கோர்ஸ்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, சரி ஓகே, ஒரு யூடியூப்பில் இருந்து மக்கள்கிட்ட நம்மளை கொஞ்சம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம், நிறைய பேர் நிறைய விதத்தில் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. சமையல் குறிப்பாகட்டும், ஊரை சுற்றி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கண்டென்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, சரி ஓகே, எனக்கு பெருசாக யோசிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் நானும், யூ அண்ட் மீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போது என்னுடைய இதில் வந்து சில விஷயங்கள் நடந்தது, எக்ஸ்பீரியன்ஸ், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, நான் வேலை செஞ்சுருந்தேங்க. எங்கள் அப்பா வந்து கடைக்கார், சரிங்களா, கடை வச்சுருக்கார் ஊரில். நான் லீவுக்கு வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா திடீர்னு படுத்துன்னு இருந்தார். நார்மலாக எங்கள் அப்பா வந்து படுக்கலாம் மாட்டார், கடையெல்லாம் சாத்திட்டு இருக்க மாட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துருந்தார், 2 நாள் ஃபுல்லாக இருந்தார். உடனே எங்கள் அம்மா கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலாமான்னு போது ஒரு லேஸில் வரல. அதுக்கப்புறம் மாத்திரை போடணும், அந்த மாதிரி தான். ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் வர மாதிரியான ஆள் கிடையாது. அப்புறமா ஃபோர்ஸ் பண்ணி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இசிஜி எடுத்தாங்க. இசிஜியில் வந்து பார்த்திங்கன்னா இதயம் துடிப்பு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டாக்டர் சொன்னாங்க, இமீடியட்டாக கார்டியாலஜி போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் கார்டியாலஜியை போய் செக் பண்ணோம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிற சில விட கார்டியாலஜி போய்ட்டால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு மாதிரி. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா. இப்போ அந்த கார்டியாலஜி செக் பண்ணி பார்க்கும்போது எக்கோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த எக்கோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னன்னா, நம்மளோட இதய துடிப்பை வந்து கிளியராக கண்டுபிடிச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா இதய துடிப்பில் வந்து எங்கள் அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை சார், இதய துடிப்பு அட்டாக் வந்திருக்குன்னா மாறுலாம் வலிக்கணுமே அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், மாறு வலிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவருக்கு வந்து சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அட்டாக் வந்தாலும் வலி தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு பர்டிகுலராக நெஞ்சு வலி வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலி இல்லாமல் வேறு சிம்டம்ஸ், வேர்த்து ஊற்றுறது, டயர்ட் ஆகிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வரும், சரிங்களா. அதனால் கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்கன்னா, சுகர் சாதாரணமாக நினைக்காதீங்க. சுகர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அது வியாதின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, டிஸார்டர்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் அந்த மாதிரி தான் போனோம், அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து அட்டாக் இருக்குது. ட்ரிபிள் வால்வ் வெசல் அட்டாக்னு சொல்லிட்டு இதயத்தில் 3 குழாயில் வந்து அடப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் என்ன கிளியராக சொன்னாங்க, பயப்படாதீங்க, இப்போல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஊரில் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்மக்கிட்ட நிறைய மருத்துவ உபகரணங்கள் இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லிவிட்டு, நாங்கள் சென்னையில் வந்து ட்ரிபிள் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, முகப்பேரில். அது வந்து அதை சஜஸ்ட் பண்ணாங்க. சென்னையில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, ஃபோர்டிஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. என்ன வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம், அங்கேயும் கரெக்டாக தான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலில் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. எங்கள் கம்பெனியில் நான் கேட்கும்போது என்னோடய இன்சூரன்ஸ் கிளைம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ட்ரிபிள் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னார், அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தது, அதனால் ட்ரிபிள் கூட்டு போக சொன்னார். முகப்பேரில் இருக்கிற ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுன்னு போனாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்தாங்க. இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க.
சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய டெஸ்ட்டுக்கு எக்கோ எடுப்பாங்க, அவரோட லிவர் இது எடுப்பாங்க, செக் பண்ணுவாங்க, எல்லா விதத்துலையும் செக் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே செக் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அட்டாக் வந்திருக்குன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம ஊரில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் மற்ற இடத்த பற்றி எனக்கு தெரியல, ஆனால் சென்னையை பொறுத்து சொல்கிறேன், நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? நான் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா நினைக்க வேண்டாம், பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நான் பயந்தோம், நான், எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி எல்லாருமே பயந்தோம். ஆனால் பயப்படாதீங்க, நீங்கள் கூட்டுவாங்க. அதே மாதிரி அந்த ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த முதலமைச்சரோட காப்பீடு திட்டம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்கலாம். அங்கேயே வந்து ஒரு கவுண்டர் போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே பயப்படாதீங்க, நேராக வந்து டாக்டரை பாருங்கள். டாக்டர் காலையில் 8 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுங்க. 7 மணிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல். போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாமே செய்வாங்க. ஒன்று என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த பிளட்டு கேட்பாங்க. பிளட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே வந்து நமக்கு என்ன பிளட் இருக்கோ அதை ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கும். ஆனால் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சைட்லேருந்து ஒரு 7 பேருக்கு ஒரு பிளட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த ரத்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கஷ்டங்க, ஐயோ. பிளட் அரேஞ்ச் பண்ணுறதுன்றது வந்து அப்போ தாங்க நான் என் வாழ்க்கையில் நான் வந்து என் கம்பெனியில் இருக்கும்போது நான் ஒரு தடவை 2 தடவை கொடுத்துருப்பேன். ரொம்பலாம் அது கிடையாது, எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் நிலைமையில் பிளட்டு கேட்பாங்க. சில நேரத்தில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பிளட்டை வந்து நமக்கு யூஸ் பண்ணிப்போம். ஆனால் சில நேரத்தில் வந்து ஃப்ரெஷ் பிளட்டு வேணும்னு கேட்பாங்க. ஃப்ரெஷ் பிளட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் தேடணும். அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து நிறைய பேரை அந்த நேரம் கேட்கணும். கடவுள் புண்ணியத்தில் வந்து என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் கேட்காமையே வந்து எங்கள் அப்பாவுக்கு பிளட்டு கொடுத்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பாருங்கள், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வேறு பிளட் குரூப்பு இருந்தாலும் வந்து அவரோட பிளட் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க கம்பெனிலேருந்து. எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமான்னு தெரியாது. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிளட்டு கொடுத்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட்டுங்க, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் கிளாஸ் A1 ட்ரீட்மெண்ட். நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஆச்சுங்க, சரிங்களா? 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஆகும் செலவு இந்த இதுக்கு. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது. நீங்கள் கம்பெனியில் போனீங்கன்னா கம்பெனி வைஸாக அவங்களே வந்து கவுண்டர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துலலாம் ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க. பிளட்டுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் பிளட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் லெட்டரு கொடுப்பாங்க. நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க யாராவது வந்து பிளட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பிளட்டு கொடுத்த அந்த டொனேஷன் பண்ண அந்த கார்டு காட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு, எனக்கு தெரியல கரெக்டாக, ஆனால் வந்து கவர்மெண்ட்டு அவங்க சொன்னது தான், நீங்கள் அதுக்கு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் லீவ் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியலைங்க, இது நீங்கள் கேட்டுக்கோங்க ஒரு தடவை. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்க வச்சோம். நல்லபடியாக இருக்கார். திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி கூட்டுக்கு வந்தோம். செக் பண்ணி பார்த்ததில் அவர் நல்லா இருக்கார். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உடம்பு சரியில்லை அப்படிலாம் இருந்தால் பயப்படாதீங்க, சரிங்களா? தேங்க்ஸ்.